வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எந்த இடத்தை பத்தி பார்க்க போறீங்கடா எல்லா பத்தி தான் பார்க்க போறீங்க. ஆனா இது கட்டி முடிச்சது யாருன்றதுல நிறைய ரூமர்ஸ் இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் லஞ்ச் முடிக்கிறதுக்கு. எல்லாவுக்கும் ராவணனோட கதைகளுக்கு நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நிறைய கதைகள் அந்த பரவிட்டு இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சக்தி டாக்ஸ். ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா உடனே நடந்து போயிடுவா. ஃப்ரண்ட்டோட பேக் தான் அதிகமாக பார்த்தேன். ஆமா, இவ பெரிய வீட்டு ஜாசி அப்படியே கோவத்துல நடந்துட்டு போறாங்க. அப்படி நினைச்சு கழுவி மட்டும் ஊத்திராதீங்க மகளே. நான் எல்லைக்கு போற வழியில ஹாப்புதலையில ஒரு அழகான வியூ பாயிண்ட் ஒன்றை பார்த்தேன். ஸோ அதை பாக்குறதுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கேன். நீங்க ஹாப்புதலை ஊடாக எங்கேயாவது போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வியூ பாயிண்ட்ல நின்று இந்த வைடான பியூட்டிஃபுல் வியூவை பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க. சோ இந்த வியூ பாயிண்ட்ல பெஞ்சஸ் போட்டிருக்காங்க, அதோட சேஃப்டி ஃபென்சஸும் சுத்தி வர போட்டிருக்காங்க. சோ இது ஒரு அழகான இடம். நீங்க அதுல குந்தி இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு அழகான வியூவை பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம். கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பயங்கர குளிர்காத்தா இருந்துச்சு. அதோட இந்த வியூ பாயிண்ட் ஒட்டின மாதிரியே ஹாட் சாக்லேட், நெஸ்கஃபே அண்ட் ஐஸ்கிரீம் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எந்த இடத்தை பத்தி பார்க்க போறீங்கடா எல்லா பத்தி தான் பார்க்க போறீங்க. நான் ஆல்ரெடி எல்லா நிறைய தினம் வந்திருக்கேன். பட் இந்த முறை எல்லா கிளைமேட் எப்படி இருக்கு அண்ட் நிறைய ஆக்டிவிட்டிஸும் செய்யற பிளான் இருக்கு. ஸோ பிரைசஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நாங்க எல்லா பத்தி பார்க்கறோம்னா ஸ்ரீலங்கால இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு மவுண்டன் டவுன் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு சின்ன வில்லேஜ். இங்க பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட் நிறைய இருக்கு அண்ட் வாட்டர் ஃபால்ஸ், மவுண்டன்ஸ், நிறைய கஃபேஸ் கூட இருக்கு. அதோட நாங்க ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு நிறைய இடங்களும் இங்கே இருக்கு. சோ நாங்க எல்லாமே 7 மாதம் வரைக்கும் இந்த 4 டேஸ்க்குள்ள கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறோம். சோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட இங்க நிறைய மக்களுக்கு பாத்தீங்கன்னா உள்நாட்டு மக்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு மக்களா இருந்தாலும் சரி, மஸ்ட் விசிட் டெஸ்டினேஷனா இந்த எல்லை இருக்குன்னு தான் சொல்லணும். சோ நாங்களும் எல்லைக்கு உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் முதல் வர டைம்ல லோக்கல்ஸை விட நிறைய வெளிநாட்டாக்கள் தான் இங்க சுத்திட்டே இருப்பாங்க. இது வெளிநாடு யோசிக்க தோன்ற அளவுக்கு தான் எல்லை இருக்கு உண்மையாவே. சோ இந்த முறையை போய் பார்க்கலாம். இப்ப நாங்க வந்திருக்கிற டைம் ஜூன், இன்னைக்கு ஜூன் 15ஆம் தேதி தான் வந்திருக்கேன். சோ இன்னைக்கு போய் பார்க்கலாம் சீசன் டைமா, கிளைமேட் எப்படி இருக்கு, ஆட்கள் கூட இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம். அதோட இந்த எல்லாவுக்கும் ராவணனோட கதைகளுக்கு நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நிறைய கதைகள் இந்த பரவிட்டு இருக்கு. அதாவது இங்க ராவணா இல்ல, வாட்டர் ஃபால்ஸ் ராவணா இல்ல, கேவ் அண்ட் நீல்தியா போக்குன அண்ட் ஃபிளைங் ராவன், அப்படி எல்லா விஷயத்திலுமே ராவணனோட பேர் இருக்கு. சோ அதுக்கு ராவணனோட கதைகளுக்கும் இந்த எல்லாவுக்கும் ரொம்பவுமே சம்மதம் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, நாங்களும் முன்னுக்குள்ளே பார்க்கலாம் இந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மையா இல்லையா, அந்த இடங்கள்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல் மறக்காம நீங்க என்ன செய்யணும்னா என்னோட சேனல் சக்தி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஒன் சாப்பாடு இல்லையில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பாடு 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 சாப்பாடு. ஸோ வளமையாகவே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்து செக்இன் டைமோட 1 hour பிந்தி தானே எப்பயுமே செக்இன் பண்ணுவோம். ஆனால் எல்லாருக்கும் மட்டும் வெளியே வந்து செக்இன் பண்ணிட்டோம். ரெஸ்ட்ஃபுல் ஹோம் ஸ்டேன்னு சொல்லி இங்கே எல்லையிலேருந்து சரியான கிட்ட கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் மாதிரி நடந்து போகிற தூரத்துலாம் இருக்குது ஹோம் ஸ்டே. ஸோ ஒரு 12க்கு தான் நாங்கள் செக்இன் ஆகணும். ஸோ டைம் ஒன்று இருக்குது, லஞ்சை முடிப்போம் மட்டும் சொல்லி நாங்கள் இப்போ வந்து லா மென்சா எல்லன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கோம். லஞ்ச் முடிச்சுருக்கு ஸோ ஒரு ஃப்ரைட் நூடுல்ஸ் அண்ட் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். 2 மீல்ஸ் எடுத்தால் வந்து 2 டெசர்ட் ஃப்ரீன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் ஸ்ப்ரைட் 2 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு 3 வெள்ளக்காராக்கள்லாம் எங்களோட இருந்து சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குமா சாப்பாடு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு வந்துட்டு சுட சுட சாப்பிட்றோம். இங்கே எல்லாம் வந்து சூடாக வர்ற சாப்பாடு இந்த கிளைமேட்டுக்காக அப்படியே கூல் ஆகிடும். ஸோ சில்லி பேஸ்ட் வரல, பட் நூடுல்ஸ் நான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணால் அந்த நூடுல்ஸ் வந்துருக்கு. 2யும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அப்படி இருக்காண்டு. செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் மொயிலியாக இருக்க மாதிரி இருக்குது. சில்லி பேஸ்ட் கொண்டு வரல, பட் சொல்லியிருக்கான் இன்னும் வரல. அடுத்தா பாபா ரைஸ் தா. ஹலோ மல்லி, ஹலோ அது சூடு ஆறிட்டு ரைஸ். எனக்கு ரைஸை விட நூடுல்ஸ் தான் பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தேன். ரைஸை விட இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ நாங்கள் வந்து மீல்ஸ் வந்து 2 எடுத்ததால் டெசர்ட் வந்து 2 ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். என்ன மாதிரி ஆக்கள் வந்து இந்த டெசர்ட்டுக்காகவே மீல் ஒன்று எடுத்துருவாங்க. என்ன மாதிரி ஆக்களால் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரன் ஆகிறதுக்கு கூடவா இருக்கு. ஸோ இதில் என்ன காட்டியிருக்கு, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் வந்திருக்காங்க. ஸோ கர்ட் அண்ட் ஹனி இருந்துச்சு, ஃப்ரூட் சலாட் அண்ட் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. 3 ஃப்ளேவர், வெனிலா, சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான். இதுதான் காட்டுறது. இதான் நீங்கள் ஃபுட் சிட்டியில் எல்லாரும் பிடிச்சிருக்கீங்க. இதான் என்னத்தை காட்டுறது. லஞ்சுக்கான பில் 3000 பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக்இன்னும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும் போதுதான் தோணுச்சு, ஆடா மாப்புல நாம இங்க வந்திருக்கிறது ஊரை சுத்தி பார்க்க ரெஸ்ட் எடுக்க இல்ல மாப்புன்னு சொல்லி நாங்க உடனே ஒரு சூப்பரான இடத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். නයිනාච් බ්‍රිජ් එක කොහමද යන්නේ? නයිනාච් බ්‍රිජ් එකට? නයිනාච් බ්‍රිජ් එක නෝ ඔය පාරේ තමයි පාරාමන්තියක් කවුද? මෙතන වාහනේ දාලා යන්න පුළුවන්. ඔව්. Thank you. හරි දාලා එන්න මෙතන ආයි. நைனாக் பிரிட்ஜுக்கு கொண்டே விடுறதுக்கு வந்து 1000 ரூபா போகும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ காரை நாங்கள் அங்கேயே பார்க் பண்ணிட்டு ஒரு 3 வீல் ஒன்று எடுத்து போயிட்டு இருக்கேன். நானும் டுக்டுக்லாம் போலான்னு சொல்லும் போது யோஜன் காசு பார்க்கறதுக்கு சொல்றாங்க போலான்னு நினைச்சேன். பட் இந்த ரோட்ல வந்தக்கு பிறகு தெரிஞ்சு நம்ம காரை காப்பாத்திட்டோம்னு சொல்லி. இது எனக்கு இருக்கிற ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி என்று சொல்லுவேன். எங்க எதை பார்த்தாலும் தொட்டு பார்த்துடணும் நமக்கு.
මේකද? ඔව් මේ මල්ලි ගෙන්න. හරි. வணக்கம் மக்களே. ஸோ நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இன் த ஸ்கை என்று சொல்லப்படுற நைனாக் பிரிட்ஜுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து எல்எல்ல இருக்கு அண்ட் இது வந்து 24 மீட்டர் ஹை அண்ட் 91 மீட்டர் லாங்ல இருக்கிற ஒரு அழகான இடம். இது வந்து ஸ்ரீலங்காலே மோஸ்ட் ஃபேமஸான ஒரு இன்ஸ்டா ஸ்பாட்னு நாங்கள் சொல்லலாம். இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து டூரிசம் மார்க்கெட்டிங்கான ஒரு ஐக்கனாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த இப்போ நீங்கள் எல்லையிலேருந்து தெமோதர வரையா வந்து ட்ரெயினில் வந்து பயணிக்கிறீங்கண்டா வந்து இது கொஞ்ச நேரம் வந்து இதில் நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கொள்ளலாம். ட்ரெயின் வந்து இதுக்குள்ளார போகைகளே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து ரயில்வேக்கான அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்க டைம் டேபிளில் செக் பண்ணி எந்த டைமில் ட்ரெயின் வந்து இது மூலமாக போகுது பயணிக்குதுன்னு நீங்கள் பார்த்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து சூப்பராக எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து 1921ஆம் ஆண்டு கட்டு முடிக்கப்பட்டிருக்குது. ஆனா இது கட்டி முடிச்சது யாருன்றதுல நிறைய ரூமர்ஸ் இருக்கு. உண்மையா சொல்ல போனா லோக்கல் பில்டர்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா இன்ஜினியரிங் டீமான PK அப்புகாமி என்ற தலைமையிலான ஒரு குழு தான் இந்த ப்ராஜெக்டை வந்து கட்டி முடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சில ரூமர்ஸ் இருக்கு வந்து பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் டீம் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் சொல்றாங்க. பட் இந்த அளவுக்கு அது உண்மைன்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த அழகான நைனாக் பிரிட்ஜில் வந்து சில பேர் வந்து அந்த கீழே இந்த தேயிலை தோட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே தேயிலை தோட்டங்கள் சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ இதுலேருந்தும் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கொள்ளலாம். நான் இருக்கிறாங்களே நான் வந்து ஸ்லிப்பர் போட்டு வந்திருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருக்கேன், மணல் மாதிரி இருக்க சறுக்கு. ஷூஸ் போட்டு வந்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இதுக்குள்ள இறங்கி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. அண்ட் வந்து நிறைய லீச்சஸ் இருக்குது. ஸோ லீச் சாக்ஸஸ் வந்து நீங்கள் வியா பண்ணீங்கடா வந்து இதுக்குள்ளே இறங்கி நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ இன்னும் நான் வந்து இறங்குறதா வேணாமான்னு ஒரு 2 மைண்டில் இருக்கிறேன். மேபி எடுப்பன இருந்தால் இந்த ஃபோட்டோ இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நாங்கள் வர்ற டைமில் வந்து ட்ரெயின் பாஸ் ஆகிட்டு அதுக்கான வீடியோ வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், என்னோட சேனல் சக்தி டாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த நைனாக் பிரிட்ஜோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தோம்னா வந்து ஸ்ரீலங்காவோட கொலோனியல் ஸ்டைல் ரயில்வே ஆர்கிடெக்சருக்கு வந்து பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள்னு நாங்கள் சொல்லலாம். பட் வந்து நாங்கள் வந்து நைனாக் பிரிட்ஜுக்கு வரதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இங்கால இருந்து வரலாம், நாங்கள் வந்து ஒரு வழி இருக்கு. அண்ட் அந்த ரயில்வே அந்த இது மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருந்தும் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய வழிகள் இருக்கு. பட் அது இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இது ஒரு இனோவேட்டிவான இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அது வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அந்த சைட் வந்து நல்லா பார்க்க கொஞ்சம் விழுகிற மாதிரி ஒரு வடிவமைப்புலாம் இருக்கு. ஆனா இங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஆழம் இல்லை, பெருசா அந்த எதுவுமே இல்லாத மாதிரி, இங்கெல்லாம் ஆழமே இல்லாத மாதிரி. பட் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வந்து அங்கே ஒரு கிளாம்பிங் சைடு ஒன்றும் இருக்கு. பட் எனக்கு யார்கிட்டன்னு சொல்லி தெரியல. அங்கே நாங்க மேபி அங்க புக் பண்ணி ஸ்டே பண்ணுவோமா இருந்தா அதுல ஸ்டே பண்ணிக்கல. இதோட வியூ வந்து வேற லெவல்ல இருக்கு. பட் சன்செட் வந்து எங்களுக்கு பார்க்க கிடைக்கல. பட் ஒரு பிங்க் கலர்ல இருக்கு வானம்.
அங்க பாருங்களேன், அந்த வானம் வந்து ஒரு பிங்க் கலர்ல இருக்கு. மேபி அந்த பனிக்கால எங்களுக்கு சன்செட் பார்க்க கிடைக்காட்டியும் இதுவும் ஒரு அழகான ஒரு வியூ ஒன் டே சொல்லுவேன். நைனாக் பிரிட்ஜை பார்த்துட்டு அப்படியே டின்னருக்கு வந்து எல்லா டவுனுக்கு தான் வந்திருக்கேன். கூலான இந்த நைட் கிளைமேட்ல வந்து லவுட் மியூசிக் எல்லாம் சில ரெஸ்டாரண்ட்ல போட்டிருந்தாங்க. இன்னைக்கு டிராவல் பண்ணி வந்தாலும் ரொம்பவே டயர்டா இருந்துச்சு. ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு வைபை இது கொடுத்துச்சு. ஸோ நாங்க எங்கட டின்னரை வந்து ரொட்டி ஹாட்ன்ற ஒரு இடத்துல தான் முடிச்சோம். இங்க பார்த்தோம்னா வந்து ஃபியூ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலான ஃபுட் வந்து சர்வ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல ஃபியூ பார்ஸ் அண்ட் கவேஸும் இதுக்குள்ளே இருக்கு. என்னதானே வேணாண்டா. நாங்கள் மட்டும்தான் இந்த சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்லேயே வெளியூராக்கலாம் உள்ளூராக்கள். மிச்சம் எல்லாருமே ஃபாரினர்ஸ். மாதிரி ரோட் ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் நல்லா புசு புசுன்னு நல்லா சாப்பிட்டு முழுக்கன்னு இருக்குதுங்க எல்லாம். டே 1க்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. டே 2ல நான் என்னெல்லாம் செய்தேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் எதிர்பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க.